கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இங்கு யோசபாத் என்ற ராஜா உபவாசித்து ஜெபிக்கிறார். உபவாசி ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பிரியமானவர்களே, யூதா தேசத்தை ஆண்ட யோசபாத் ராஜா அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தோமானால், கர்த்தருக்கு பயந்தவர், நீதி செய்யக்கூடியவர். அந்த தேசம் எல்லா இடமும் அமைதியாக இருந்தது. திடீர்னால ஒரு நாள் யோசபாத்துக்கு ஒரு செய்தி வந்தது. நம்ம தேசத்தை, யூதா ஜனத்தை அழிப்பதற்காக 3 தேசங்கள் கூடி வருகிறார்கள் என்று படை வீரர்கள் சொன்னாங்க. எந்த தேசம் என்று பார்த்தீங்கன்னா, மோவாப், அம்மோன், சேயீர் இந்த 3 தேசங்களும் யூதாவை எப்படியாவது அழித்து விடணும் என்று எத்தனை பண்ணி வருகிறார்கள். உடனே ராஜா சற்று யோசித்து பார்த்தார். நம்ம ஜனங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக இருந்து யோசிக்கும் போது உடனே ஒரு கட்டளை கொடுத்தார். இது யூதா ஜனங்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உபவாசம் இருந்தார்கள். உபவாசம் இருக்கும்போது ஆண்டவரிடம் சொல்கிறார், தேவனே, 3 ராஜ்யங்களும் எங்களை எதிர்த்து வருகிறார்கள். இந்த ஜனங்களை நான் எப்படி காப்பாற்றுவேன் என்று தெரியவில்லை அப்பா, நீங்க தான் ஆண்டவரே எல்லாமே என்று ஆண்டவரிடம் ஒப்படைக்கிறார். உடனே ஆண்டவர் ஒரு குரல் வருது, மகனே பயப்படாதே, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது என்று. இந்த செய்தி மக்களை என்ன படுத்தியது? விசுவாசத்தை உண்டு பண்ணது, தைரியப்படுத்தது, பயமெல்லாம் நீங்கியது. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க? ஒரு போர் பண்ணனா என்ன பண்ணுவாங்க? படை வீரர்கள் செல்வாங்க. ஆனால் யோசபாத்து ஜனங்கள் என்ன பண்ணாங்க? யூதா ஜனங்கள் பாடல்களை பாடினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், ஆண்டவரை துதித்தார்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார்கள் என்று பாடும்போது எதிராக அந்த 3 நாட்டில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்குள்ளே சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டுண்டு மடிந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு ஜனங்களே, பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். உங்களுடைய பிரச்சனை ஆண்டவருடைய பிரச்சனை. உங்களுடைய கவலை ஆண்டவருடைய கவலை. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் கவலையெல்லாம் பூட்டி விடுங்கள். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.